தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் முனைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மான்சூன் செஷன் பார்லிமெண்ட் அது ரொம்ப எதிர்பார்க்கப்பட ஒரு விஷயமா இருக்கு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் லண்டன்ல இருந்தபடியே காணொலி வாயிலாக எம்பிக்களிடம் பல ஆலோசனைகளை மேற்கொண்டாரு. பாஜகவும் சப்போர்ட் அணுகுனாங்க அப்படின்னு சொல்லி சிதம்பரமும் ஓப்பனா சொன்னாரு. ஸோ திமுக உன்னுடைய அந்த 22 எம்பி தான் ட்ரம்ப் கார்டு இந்த மான்சூன் செஷன்ல. ஸோ டிஎம்கேவோட டெசிஷன் என்னவா இருக்க போகுது சார்? திமுக காங்கிரஸ்லேருந்து விலகி விட்டது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்ன காரணம்னா, காங்கிரஸ் செய்த துரோகம் அவங்களுக்கு மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்காகவே கிட்டத்தட்ட பல ஆண்டு காலங்கள் பிரச்சனை, பாஜகவுடைய கடும் எதிர்ப்பு, இது எல்லாமே சமாளிச்சுட்டே இருந்துச்சு திமுக. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணது, காங்கிரஸை தோளில் சுமந்ததோடைய விளைவு அப்படிதான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பல பிரச்சனைகள், நிதி ஆதாரத்தில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பாஜக நெருக்கடியை கொடுத்தது திமுகவுக்கு. பட் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துருச்சு. விஜய்க்கு ஆதரவுங்கிறது அது ஒன்றும் தப்பு இல்லை. அதில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமாவாக இருக்கட்டும், அதை விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போனாங்க. பட் காங்கிரஸ் தான் எடுத்த உடனே அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் போனது, இதெல்லாமே ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுகவுக்கு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நேற்று இந்த எம்பிக்கள் மத்தியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும்போது கூட ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கணும். அதாவது மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது புதிய சட்டங்களோ புது மசோதாக்கள் வந்தால் அதை நம்ம தனியாக முடிவெடுப்போம். பட் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் நம்மளை கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரியே மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அதனால் எந்த ஸ்டாண்டுனாலும் நீங்கள் கனிமொழிகிட்ட சொல்கிறேன், அவங்க மூலியமாக அவங்க எடுக்கிற முடிவுகளை நம்ம உடனே நீங்களாம் அவசரப்பட்டு எதுவும் டக்குன்னு அவசரப்பட்டு நீங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி பேசிடாதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா காங்கிரஸ் திடீர்னு வெளிநடைப்புங்க, ராகுல் காந்தி ஏதாவது ஒரு இஷ்யூ பேசுவார், இந்த பழைய தோழமை எண்ணத்திலேயே டக்குன்னு எந்திரிச்சு நம்ம ஆட்கள் யாரும் பேசிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக முடிவு எடுத்து இந்த முறை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. இது காங்கிரஸுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் மட்டும் இல்லை, டெல்லி தலைவர்கள் பலருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒருவேளை திமுக பாஜகவோட நெருங்குகிறதா அப்படிங்கிறது. அதெல்லாம் இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் காங்கிரஸுக்காகவே அவங்க அப்படியே பல பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருந்த திமுக இப்போ ஃப்ரீயாக இருக்குது, அவ்வளோதான். அதுதான் ஒரு விஷயம். ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். என்னன்னா, பாஜக திமுகவுடன் நெருங்குது. திமுகவை தன்னுடைய அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நீ அதை டெல்லி லெவலில் தலைவர்கள்ட்ட யாராவது போய் மத்திய அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய ஒரே விஷயம், ஏன் நீங்கள் தான் காங்கிரஸ் இனிமேல் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன இருக்கு, நம்மளோட சேர்ந்து பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கிறாங்க. அது திமுகவுக்கு இந்த ஆப்ஷனில் என்ன ஒரு முடிவு பண்ணலாம்னு கூட இப்பயும் கூட சொல்கிறாங்க. சமீபத்தில் என்னென்னா, இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இப்போ ஆரம்பிக்க போகுது திங்கக்கிழமை. பட் அதுக்கு முன்னாடியே அமைச்சரவையில் விரிவாக்கம் இருந்தது. பட் திடீர்னு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, சரத்பவார் அண்டு ஸ்டாலின் தான். அவங்க 2 பேருடைய நிலைப்பாடு இன்னும் கிளியராக சொல்லலை. அவங்க ஒரு கிளியராக சொல்லிட்டாங்கன்னா அமைச்சரவையில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம், மினிஸ்டர்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் பிஜேபி இன்னும் கூட அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் ஒரு 3 முக்கிய மாநில தேர்தல்கள் இருக்கு உங்களுக்கு. ஜார்க்கண்டு, பஞ்சாப் அண்டு ஊபி, 3மே முக்கியமான தேர்தல் பிஜேபிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் சில மத்திய அமைச்சர்களை ரிலீவ் பண்ணி அந்தந்த மாநிலங்களுக்கு தேர்தல் பணிக்கு கொண்டு போகணுங்கிறது தான் பிஜேபியோடைய எண்ணம். ஸோ அதனால தான் இந்த மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தை கொஞ்சம் அப்படியே காலதாமதமாக்கிட்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா, திமுகவும் சரத்பவாரும் ஏதோ ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதில் உள்ள விஷயங்கள் அவங்க 2, 4, 6 மத்திய அமைச்சர்களை உள்ளே கொண்டாந்துட்டு டக்குன்னு பல மாற்றங்கள் ஏற்படுத்தி அவங்க ஊபியில் உள்ள ஆட்கள், நீங்கள் பஞ்சாப், இந்த ஜார்க்கண்ட், இவங்க எல்லாமே பார்த்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வெயிட் பண்ணுறாங்க. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்ததுலேயே அரசியல் இருக்கு.
பெண்களுக்கான மசோதாங்கிற பேரை சொல்லி மூணு டீலிமிட்டேஷனை வந்து ஆமா, மூணு கொண்டு மூணு வந்தாங்க. மசோதாக்கள், அது உள்ளுக்குள்ள 3 மசோதாக்களை 3 கொண்டு வந்துட்டாங்க. மசோதாக்கள் இருக்கு. சோ அத வச்சு வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு. அவங்களோட கணக்கு வெஸ்ட் பெங்கால், அதுல வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏப்ரல்ல. ஆமா, ஏப்ரல்ல கொண்டு வந்த ஏப்ரல் மாதம் கொண்டு ஏப்ரல்ல வரப்பட்டதுல. கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த இந்த கூட்டத்தொடர் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுலயும் அடுத்த வருஷம் 5 மாநில தேர்தல் நடக்க இருக்கு. அப்ப இதுலயும் அந்த மாநிலத்தோட கணக்கு இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதியில ஒரு 30 எம்பிக்கள் வந்து தனியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. டீலிமிட்டேஷனால உத்தரப்பிரதேசத்துக்கு லாபம் அப்படின்னு எடுக்கிறாங்கங்கிற ஒரு கருத்து. சோ அப்ப இதுலயும் அந்தந்த மாநிலத்தினோட கணக்கு இருக்கா? ஆமா, அந்த மசோதா போன முறை தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு 60 எம்பிக்கள் வந்து அப்படியே அது அந்த கணக்குல வந்து இல்ல. இந்த 60 எம்பிக்கள் இப்ப அவசியம் தேவை. நீங்க இப்போ இந்த மாசமோ, அடுத்த மாசமோ, ஏன்னா சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தி கூட நீங்க வந்து கொண்டாடலாம். மசோதாவை கொண்டாந்து அதுல நிறைவேற்றலாம்னு வச்சுங்களேன். அதற்கு முன்னாடியே நீங்க அதனால தான் ஏற்கனவே நீங்க வந்து மம்தா உடைச்சு எடுத்துருச்சு. எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதே மாரி டெல்லி ஆம் ஆத்மியில ஒரு டீம் வச்சிருக்கு. ம். நீங்க சரத்பவார் ரெடியா இருக்காரு. திமுக மட்டும்தான் இன்னும் ஒரு பிடி கொடுக்காமயே இருக்காங்க. பிடி கொடுக்காம இருக்கிறாங்கன்னு பட்சத்தில் நீங்க காங்கிரஸை விட்டு விலகி இருக்கமே ஒழிய அதுக்காக பிஜேபியில கூட்டணி சேர்ந்தா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்னங்கிறது திமுக ஒரு கணக்குல இருக்காங்க. அதனாலதான் திமுக வந்து திமுக இல்லாம தாவேக்காவுக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு பிஜேபி. காங்கிரஸை கழட்டி விடு அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லைன் அஜெண்டாவோட ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜயும் அவங்க. நீங்க அப்பப்போ இப்போ இந்த இடைத்தேர்தல் வந்து திடீர்னு ஸ்டே கொடுத்துருக்கிறது எல்லாம் கூட ஒரு இண்டிகேஷனாக சொல்றாங்க. யாருக்கு? விஜய்க்கு. இது ஒரு எச்சரிக்கை. கவனமா இல்லைன்னா உனக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் உனக்கு பெரிய நெருக்கடி இருக்கும், கவனமா இருந்துங்கன்னு சொல்லு. பட் மீன் டைம் திமுகவையும் அது அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை திமுக ஓகேன்னு சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பா அமைச்சரவையில் பங்கேற்கிறது இல்லாம தாவேக்காவுக்கு ஒரு டெட்லைன் வந்துடும். அதுல மாற்றமே கிடையாது. அவங்க விஜய் அரசுக்கான நெருக்கடி அதிகமாயிடும். பட் அந்த ஒரு விஷயத்துல விஜய் செய்யற சில விஷயங்கள் எல்லாம் கூட திமுகவை அங்க கொண்டு போய் சேர்த்துருமோங்கிற பயம் பலருக்குமே இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயம், நீங்க ஊழலுக்கு எதிரானங்கிற ஒரு பேரு காட்டிக்கிட்டு பழைய வழக்குகளை போச்சு நெருக்கடி கொடுக்கறது போறது. இது ஒன்றும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் வழக்கு சிபிஐக்கு போகிறது வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அக்யூஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோம், கேஸ் முடிச்சிட்டோம், சார்ஜ் ஷீட் போட போகிறோன்றதெல்லாம் முடிச்சிட்டாங்க. பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க சிபிஐ விசாரணை வேணுங்கிறது. அந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு ஒரு அப்பீல் போயிருந்துச்சு. அந்த அப்பீல் எல்லாமே வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? அடுத்தடுத்து விஜய் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள், அவங்களுடைய மூவ்மெண்ட் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க ஒரு நிலையில. நீங்க தாவேக்கா நீங்க தொடர்ந்து ஒரு விமர்சனம், குறிப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குளத்தூரில் கொத்து புரோட்டாங்கிற விஷயங்களா இருக்கட்டும், எங்க உங்க அப்பாவை காணோங்கிற விஷயம் எல்லாம் கூட திமுகவுக்கு ரொம்ப பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுக்கணும். ஏன் நம்ம பிஜேபியோட சேர்ந்து ஏன் விஜய் நசுக்க கூடாதுன்னு திமுகல உள்ள பல 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு ஒரு ஆர்வம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதே ஆதங்கப்படுறாங்களா? ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணனும் ஆர்வமா கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிதான் பேசினாரு. விரைவில் பாருங்கள் 6 மாதத்தில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவார். டெல்லியிலே மத்திய அமைச்சரவையில் திருச்சி சிவா அவர்கள் இடம்பெறுவார் அப்படின்னு சொன்னாரு. இல்ல கேம் நீங்க ஒண்ணுமே இல்ல, உண்மையிலேயே தான் அவர் சொன்னது 100% உண்மை. ஸ்டாலினுடைய அந்த ஒரு கண் அசைவுக்காக தான் பிஜேபி வெயிட்டிங். அதுல மாற்றமே இல்லை. நீங்க எப்பயுமே பிஜேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே தான். காரணம் பெரிய ஓட் பேங்க்கு, அவங்களுடைய கட்டமைப்பு, இதுதான் எப்பயுமே நம்மளுக்கு. இப்போ நீங்க பாருங்க, திடீர்னு ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்க் அப்படியே குறைஞ்சிருச்சு. நீங்க தேர்தல் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு பெரிய வீழ்ச்சி. திமுகவுக்கு வந்து அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. அவங்களுக்கு 25 30 அப்படியே இருக்கும். அதிகபட்சம் 1 2 இருக்கலாமே ஒழிய, குறைஞ்சிருக்கலாமே ஒழிய, முழுக்க முழுக்க அந்த கட்டமைப்புல இருந்து குறையாது. நீ இன்னும் ஒரு விஷயம் தெளிவாக அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சிறுபான்மை வாக்குகள்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திமுகவுக்கு. பிஜேபிக்கும் போகவே கூடாது நம்ம, காரணம் சிறுபான்மை வாக்குகள் தான் நம்மளை காப்பாற்றுதுன்னு. பட் இந்த முறை அதுவும் இல்லை. அதில் ஒரு ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து விஜய் கொண்டு போயிட்டார். ஸோ இப்படியே ஒரு கணக்கிலேயே காங்கிரஸ், இந்த கூட்டணி கட்சிகள்
அப்புறம் சிறுபான்மை வாக்குகள் இதெல்லாம் பிஜேபி போனா நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. இப்போ சொல்லாம கொள்ளாம கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் போயிட்டாங்க. சிறுபான்மை வாக்குகள்லையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இவருக்கு போயிடுச்சு, விஜய்க்கு போயிடுச்சு. ஸோ அதனால திமுக ஒரு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தில் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால கண்டிப்பா இந்த மாசமோ இல்லை அடுத்த மாசமோ ஏன் மத்திய சபையில் அமைச்சரவையில் திமுக பங்கேற்கிறதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பு இருக்கு. சில நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், குறைந்தபட்ச செயல் திட்டம் அவ்வளவுதான். அந்த மாதிரி விஷயங்கள்ல சில விஷயங்களை நீங்க பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். அது வந்து இப்போ யாரும் முடியாது. நாடாளுமன்ற தேர்தல்ல நிச்சயமா கடந்த தேர்தல்ல எப்படி அதிமுக வந்து சிக்கிச்சோ, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாம பல 7 இடத்துல டெபாசிட் போனாங்களோ, அது போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு யோசிக்கலாம் திமுக நிச்சயமா. பிஜேபி இல்ல ஒண்ணு ராகுல் காந்தியை பிரதமரா விஜய் முன்னிலைப்படுத்திடுவாரு. இல்லாட்டி பிரதமரா முன்னிலைப்படுத்தாட்டாலையும் குறைந்தபட்சம் காங்கிரஸ் கூட்டணியில வச்சுப்பாரு. இங்க நம்ம வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணியில இருக்கு. ஆனா இப்போ தேர்தல் முடிந்த நிலையில என்ன இதுன்னு நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஸோ அதுக்கு பிஜேபியை வந்து நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் ஒரு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா சில வலதுசாரிகள் அதிமுக திமுக பிளஸ் பாஜகன்ற அளவுக்கு பேசுறாங்க. அப்படி இருந்தா திமுகவோட நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாயிருதா? இருக்கிற ஓட் பேங்குமே இலக்க நேரிடதா? இல்ல நீங்க அப்படி இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய தோல்வி வேற வழியே இல்லையே. பிரதமர் வேட்பாளர் சொல்லித்தான் இது வரைக்கும் திமுக பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து இருக்கிறது. பல ஆண்டுகள் 2014 தனிச்சா நின்றாங்க. இல்ல தனிச்சு ரைட்டு. நீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூழ்நிலையில நீங்க ராகுல் காந்தி பிரதமர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இருந்துச்சு. இஷ்யூ பேஸ்ல நீங்க என்ன செய்வீங்க? நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி விஜய் காங்கிரஸ் ஒரு கூட்டணி போயிடும், பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணி இருக்கும். ஸோ கண் கூட தெரிந்து திமுக வந்து கடும் நெருக்கடியை சந்திக்கக்கூடும். ஒருவேளை பிஜேபி கூட்டணின்னு வந்ததுன்னு வைங்களேன், திமுக ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிடிவி இருக்காரு, பாமக இருக்கு, தவிர்க்கவே முடியாது. அவங்க எல்லாமே பிஜேபியோட தான் இருக்காங்க, ஏடிஎம்கேயோட இல்லை. அந்த சூழ்நிலை தான் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் திமுகவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய வெற்றி இல்லைனா கூட படுதோல்வி இருக்காது. இதெல்லாம் கால்குலேட்லாம் பண்ணி தானே ஆகணும். பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. இனிமேல் 31 தான் அடுத்த விஷயம் நம்ம போகிறோம், புரியுதுங்களா? நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை, தேசிய அளவில் ஒரு ஸ்டாலினுக்கான ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே அந்த 22லேருந்து 25 எம்பிக்கள் விஷயம்தான், புரியுதுங்களா? நீங்கள் இந்த முறை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து கொள்கை குன்றையா இருந்து பேசிக்கிட்டே இருந்து நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? அது ஒரு தமிழ்நாடுன்னு சொன்னோம், மாநில சுயாட்சி பேசணும். அதுதான் நான் சொல்றேன். நீங்க அது ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து பெருசா ஏமாந்துட்டோம். ஏன் கீழே இருக்கிற பக்கத்திலே இருந்த ஒரு எதிரியை தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை பற்றியோடய போட்டி போட்டோம். அதுதான் உண்மை. நான் பக்கத்திலே இருந்த டிவிகேங்கிறத திமுக கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணாமல் எதிரியாக பிஜேபி அண்டு ஏடிஎம்கேனே பேசி தன்னுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் இழந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதனால் எத்தனை ஆண்டு காலம் எப்படியே சொல்லிட்டே இருக்க போகிறீங்க? பிஜேபி எதிரி ரைட்டு, நீங்கள் எதையுமே யோசிக்காமல் காங்கிரஸ் போயிடுச்சு. நீங்கள் திமுக சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றால் அவங்களுக்கு கடுமையான பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், ரெண்டையுமே பெரிய பெரிய லெவலில் சவால்களாக இருக்கும். வெற்றி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா வந்துடும். இல்லை சார், இப்போ 3வது அணி கட்டமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் 3வது அணின்னா எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க தேசிய லெவல்ல ரைட், திமுக கம்யூனிஸ்ட் தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா மும்முனை போட்டி கடுமையாயிடும். ஆமா, நீங்க வேற வழி இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திடலாம். திமுக வந்து தனிமைப்பட்ட விட்டால் கண்டிப்பா வந்து ஒரு கிளீன் ஸ்வீப் ஆயிடும். நீங்க டிவிகே பிளஸ் காங்கிரஸ். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே முடிவு எடுக்க முடியும், வேற வழி கிடையாது. ஆமா, அதுதான் சொல்றேன். இஷ்யூ பேஸ்ல சில விஷயங்களை பிஜேபியோட சப்போர்ட் பண்ணிப்போம். நம்ம மத்திய அமைச்சரவையில் நாங்கள் வந்து பங்கேற்கணும்னா சில விஷயங்களை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சில உத்தரவாதங்கள் அடிப்படையில் திமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால
புரியுதுங்களா? சில விஷயங்கள நீங்க அப்படி பேசி தான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஒரு திமுக தொண்டர்களா இருக்கட்டும், நீங்க தமிழக மக்களா இருக்கட்டும், இஷ்யூ பேஸ்ட்ல நாங்க சில விஷயங்கள பிஜேபி கேட்டிருக்கோம். செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். இல்லன்னா சரியா இருக்காது ஹக்கீம் இதுல. வேற வழியே கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்ப நீங்க திமுகலாம் கிடையாது. டிவிகே தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிஜேபிக்கு. காங்கிரஸ கழட்டிட்டு வா அப்படிங்கிறது அவங்களுடைய ஆப்ஷன்ல இருக்காங்க. ஐயோ! காலத்துல என்ன பண்ண போறாரு விஜய்ன்னு தெரியல. அவரு எதுக்குமே பதில் சொல்றதில்ல. புரியுதுங்களா? நீ இன்ன வரைக்கும் நீங்க வந்து ஹோம் மினிஸ்டர போய் பார்க்கலங்க. ஹோம் மினிஸ்டர் அவர பார்க்கல. அப்பாயின்ட்மென்ட் குடுக்கல. 2 முறை போயிட்டு வந்துட்டாரு டெல்லிக்கு. அஃபிஷியலா சிஎம்மா. ஹோம் மினிஸ்டர் பார்க்கலையே. பிஜேபி ஒரு கோவத்துல தானே இருக்கு. காரணம் காங்கிரஸ் தானே. நீங்க திமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய 50 ஆண்டுகளத்த தாண்டிய ஒரு கட்சி. அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. விஜய்க்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்க எல்லாமே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அத நம்ம கண்கூடா பார்த்தோம் கரூர் சம்பவத்துல. அதனால நீங்க வந்து அரசியல் நிலைப்பாடு அடுத்தடுத்த மாதங்கள்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால மாற்று கருத்தே கிடையாது. அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்கு. யாருக்கு இருக்கு? திருமாக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கு, தேசிய லெவல்ல பல கட்சிகளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு டிஎம்கே பிஜேபியோட போயிட்டா பெரிய வீக்கா ஆயிடும். என்டிஏ பெரிய வீக் ஆயிடுச்சு. ஏற்கனவே வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். தமிழக அரசியல்ல நீ ஸ்டாலினா இருக்கட்டும், அடுத்தது டிஎம்கேவுடைய ஃபோக்கஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ஹக்கீம். அவங்களுடைய அடுத்த எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. எதிர்கால அரசியல்னு இருக்குல்ல. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்றான். சார் தமிழ்நாட்டுல இப்போ 3 கார்னர் ஃபைட்டு, டைட்டஸ்ட் ஃபைட்டு. அதனால தான் வந்து ஜஸ்ட் ஒரு 17 லாக்ஸ் வித்தியாசம் ஓட்டுலயே வந்து அவர் 107 சீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா 17 லட்சம் ஓட்டு மட்டுமே கம்மியா இருக்கக்கூடிய திமுக 59 சீட்டா குறுகிடுச்சு. ஆமா, 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 அது ஆமா. நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இப்படி வந்து ஒருவேளை பாஜக, அதிமுக இப்படி ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி அமைஞ்சு தேர்தல் சந்திச்சுச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் வந்து காலியாவறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தெலுங்கானா அது நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். காங்கிரஸ் அந்த மாநிலம் பிரிவினை ஆனதற்கு வந்து மிக முக்கிய பங்காற்றியது. ஆனா, அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அந்த அறுவடை செய்றாங்க வாக்குகளா, அந்த மாநிலத்திற்கென்று. தெலுங்கானாவ சொல்றீங்க. சந்திரசேகர ராவ் அவர்கள் 3 ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரொம்பவே முற்பட்டாரு. ஸ்டாலினே வந்து சந்திச்சாரு. வாங்க நம்ம 3வது அணி இல்ல காங்கிரஸ் இல்லாத அணி கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கூட இருந்தாரு அப்ப கூட அவரு. ஆமா, 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 ஆமா. இப்போ சந்திரசேகர ராவ் என்ன நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார்? இப்ப அங்க என்ன போட்டியாக மாறி இருக்கிறது? மும்முனை போட்டிங்கிறது இப்போ காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக என்ற ஒரு நிலைமையே வந்து தெலுங்கானால 100% வந்துருச்சு. 100% சந்திரசேகர ராவ் அவர்கள் இருக்காரா என்னன்னு தெரியல. அவர் மகள் தனியா ஆமாமா. போயிட்டாங்க. பாஜக இந்த கவிதை. கட்சி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமா. அப்ப பாஜகவுடன் வைக்கிறீங்க அப்படிங்கிற பொழுது சந்திரசேகர ராவ் நாளைக்கு ஸ்டாலின் வராதுன்னு நீங்க என்ன ஒரு நிச்சயம் இருக்கு? இல்ல இது புதுசா ஏற்கனவே பண்ணியிருக்காங்களே. இருந்திருக்கிறாங்களே ஹக்கீம். திமுகவுக்கு கடந்த காலத்துல பிஜேபியோட இருந்திருக்குதே. ஒண்ணும் திமுக ஒண்ணும் சிதைந்து போலயே. ஒரு இருந்தாங்க. மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. காங்கிரஸோடயும் வச்சாங்க. நீங்க அதுதான் நான் சொல்றேன். இஷ்யூ பேஸ்டு சில அதான் அட்லீஸ்ட் மினிமம் காமன் ப்ரோக்ராம்லயாவது சில சில விஷயங்களை வைத்து தான் நீங்க வந்து கூட்டணி வைக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். நீங்க ஏனதானலாம் இருக்க முடியாது. அதாவது ஏடிஎம்கே மாதிரி அதெல்லாம் கிடையாது. வா உடனே கூட்டணிங்கிற மாதிரிலாம் இல்லாம சில விஷயங்களை பேசித்தான் ஆகணும். பேசித்தான் அந்த விதத்தை கூட்டணியை நீங்க உருவாக்க முடியும். நீங்க ஓட் பேங்கையும் நீங்க அப்பதான் நீங்க சமாதானப்படுத்த முடியுங்கிறேன் நான். நான் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகுதுன்னு நான் சொல்லலை. நீங்க அதனால தான் ஒரு வேளை பிஜேபியுடன் நெருங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறதுனால தான் நீங்க காங்கிரஸ் எதிர்ப்பை வந்து திமுக கடுமையாக்கிட்டே போகுது. நீங்க டெல்லியில நடந்த என்டிஏ கூட்டத்தப்போ பார்த்தீங்கன்னா திமுக யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை பண்ணுச்சு. ராகுல் காந்தி எதிர்த்த போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டது. யாருமே பண்ணல அதை. திமுக பண்ணுச்சு. காரணம் என்னன்னா இந்த வழி பெரிய வழியாக்கி நீங்க காங்கிரஸுடைய ஓட் பேங்குக்காக தான் திமுக ஓட்டு கூட்டணி வைத்திருந்தாலும் சொன்னாலும் கூட அதனால எவ்வளவு பாதிப்பு வந்துச்சு பிஜேபியால. பிஜேபி எவ்வளவு கடுமையான இவங்களை நடந்துக்கிட்டாங்க. எவ்வளோ வழக்குகள் அமைச்சர்கள் மேல. அதே மாதிரி அதான் சொன்னேன், கல்வி நிதியா இருக்கட்டும், பல நிதிகளை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிச்சு. நீ 2 புயல் வந்தது, புயலுக்கான விஷயங்கள் கூட இன்னுமே இது வரைக்கும் பணம் தரல.
அதனால தான் நீ எல்லாம் சொல்றாங்களே கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து அதுக்கு என்ன காரணம்ங்கிறத யாரும் பெருசா பேசல. மத்திய அரசு பெரிய லெவல்ல நிதி உதவி செய்யவே இல்ல திமுகவுக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற சூழ்நிலை இருந்தது. காரணம் காங்கிரஸ் இருக்குது நம்மளோட. அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடுல திமுக தைரியமா இருந்துச்சு. இப்ப யாருமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய எதிரியுடைய வளர்ச்சி இதெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமா. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா.